இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான காய்கறிகள், வெங்காயம், தக்காளி எல்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி அடுப்பு கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு ஜாலியாக சமைக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நெய் சேர்த்து 4 ஸ்பூன் இருக்குது. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மல்லி புதினா சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட், பீட்ரூட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன். இப்போ இது கூடவே கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் இந்த டம்ளரால் 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். மூடி போட்டு மூடி 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தம்முக்கு விட்டுடலாம். இப்போ வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Pero